வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 3ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமுழு x-இன் மதிப்பை காண்க. ஒரு 5 சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச முழு x-ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். x-க்கு நிறைய மதிப்பு இருக்கலாம். நமக்கு என்ன வேணும்? குறைந்தபட்ச மதிப்பு, சிறிய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, நம்ம பயன்படுத்த போற நிபந்தனை a கான்குரண்ட் b மட்டு n. கான்குரண்ட், இந்த 3 கோடு போட்டிருக்கு இல்லையா, இதை கான்குரண்ட் சொல்லலாம். தமிழ்ல சொல்லும்போது ஒருங்கிசைவு, இங்கிலீஷ்ல கான்குரண்ட். சரியா? அதாவது ஏவை என்ன கொண்டு வகுக்கும் போது மீதி b வருகிறது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா பாருங்க, a இது பிளஸ் b தானே, இடது கூட மைனஸ் b, இந்த கான்குரண்ட் ஈக்குவலா மாறிடும். இங்க nk வந்துடும். அதாவது ஏல இருந்து b கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் n-இன் மடங்காக இருக்கும். n-இன் மடங்கு. சரியா? இதை பயன்படுத்த நம்ம இது பண்ண போறோம். முதல் கணக்கு பாருங்க, 71 கான்குரண்ட் x மட்டு x கான்குரண்ட் அல்லது ஒருங்கிசைவு. இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இந்த x நம்ம இடத்துல கொண்டு வந்துடலாமா? அப்ப 71 இங்க கொண்டு வந்தா மைனஸ் எக்ஸா மாறும். ஈக்குவல், பாருங்க இங்க மட்டு இதை இடத்துல கொண்டு என்ன மாறி ஈக்குவலா மாறிடும். இந்த இடத்துல என்ன வந்துடும்? 8k. அப்ப 71ல x கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 8-இன் மடங்காக இருக்கும். அப்படின்னா 8ஆல் வகுபடும். எப்படினாலும் நம்ம சொல்லலாம். சரியா? இப்ப பாருங்க, therefore 71 மைனஸ் எக்ஸ் ஆனது என்ன ஆகுது? 8-இன் மடங்கு ஆகும். 8-இன் மடங்கு ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக மதிப்புகளை பிரதிடணும். எதெல்லாம் பிரதிட்டு பார்க்கணும்? வரக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கணும்? 8-இன் மடங்கா இருக்கணும். 8-இன் மடங்கா இருந்தால் கண்டிப்பா எதால் வகுப்படும்? 8ஆல் வகுப்படும். இப்ப எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் பாருங்க. எக்ஸுக்கு 1 கொடுத்தா 71 மைனஸ் 1 70, 8ஆல் வகுப்படாது. 2 கொடுங்க, 71 மைனஸ் 2 69, 8ஆல் வகுப்படாது. 2 கொடுத்தாலும் வராது, 3 கொடுத்தாலும் வராது, 4 கொடுத்தாலும் வராது, 5 கொடுத்தாலும் வராது, 6 கொடுத்தா 7 கொடுத்தாதான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு கொடுக்க போறோம். அப்ப பாருங்க, 71 மைனஸ் எக்ஸ், இதுல 71 அப்படியே வந்துடும், மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 7. அப்போ 71ல 7 கழிச்சோம்னா 64. 64 ஆனது என்னது? 8-இன் மடங்கு. 8-இன் மடங்குன்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லை 8ஆல் வகுபடும் எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். 8-இன் மடங்கு ஆகும். 8-இன் மடங்கு ஆகும். சரியா? therefore தேவையான சிறிய எண், தேவையான சிறிய எண் அப்படி இல்லை குறைந்தபட்ச மிகை முழு, குறைந்தபட்ச மிகை முழு என்ன? எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு பிரதிட்டோம்? 7 தானே பிரதிட்டோம். அப்ப 7 தான் ஆன்சர். அப்படியே 2வது கணக்கு ஆரம்பிக்கலாமா பாருங்க. 2வது இது என்ன கொடுத்துருந்தாங்க? அப்படியே எடுத்து எழுதுவோமா? 78 பிளஸ் எக்ஸ் கான்குரண்ட் 3 மட்டு 5. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டெஃபினேஷனை பயன்படுத்தி, இந்த வரையறை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரும் பாருங்க. ஏற்கனவே என்ன இருக்கு? 78 பிளஸ் எக்ஸ் இருக்கு. இதை இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 3. இந்த ஒருங்கிசைவு கான்குரன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரி ஈக்குவலா மாறிடும். இங்க 5kன்னு வந்துடும். 5-இன் மடங்கு. இங்க இருந்து கேன்றது மடங்கு குறிக்கும். 5-இன் மடங்குன்னு அர்த்தம். சரியா? இது சுருக்கிடலாமா? 78ல 3 கழிச்சா 75 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5k. அப்போ இந்த இடது பக்கம் இருக்கு இல்லையா, 75 பிளஸ் எக்ஸ், இது வந்து என்னவா இருக்கும்னா எதோட மடங்கா இருக்கும்? 5-இன் மடங்கு ஆகும். ஆனது இங்க 5 இருக்கு, அதனால 5-இன் மடங்கு ஆகும். சரியா? மடங்கு ஆகும். இப்ப என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு பிரதிட்டோம்னா இது வந்து 5-இன் மடங்கா இருக்கும். ஈஸியா பாருங்க, இங்க 5 பிரதிட்டோம்னா என்ன? ஒரு 75 பிளஸ் 5 80. 80 எதோட மடங்காயிரும்? 5-இன் மடங்காக மாறிவிடும். 1 கொடுத்தாலும் வராது, 2 கொடுத்தாலும் வராது, 3 கொடுத்தாலும் வராது, 4 கொடுத்தாலும் வராது, 5 கொடுத்தாதான் வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு பிரதியிட போறோம். எதுல? 75 பிளஸ் எக்ஸ். இதுல எக்ஸுக்கு பதிலாக 5. அப்ப 75 எக்ஸுக்கு பதிலாக 5. ஆன்சர் என்ன? 80. 80 ஆனது எதோட மடங்கு? 5-இன் மடங்கு. 5-இன் மடங்கு. அப்போ நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பிரதிட்டோம்? 5 தான் பிரதிட்டோம் இல்லையா? அப்ப 5 தான் நமக்கு தேவையான மதிப்பு. இந்த இடத்துல கூட நீங்க எழுதிக்கலாம். எக்ஸுக்கு என்ன பிரதிட்டோம்? 7 பிரதிட்டோமா? இந்த இடத்துல
நீங்க 7 எழுதிக்கிறா தப்பு கிடையாது. அப்ப therefore தேவையான குறைந்தபட்ச மிகை முழு. தேவையான குறைந்தபட்ச மிகை முழு. குறைந்தபட்ச மிகை முழு. எது தேவையான குறைந்தபட்ச மிகை முழு? 5 தான். சரியா? அடுத்தது 3வது பார்க்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது இது என்ன இருக்கு பாருங்க. 3வது இதுல இங்க ஆரம்பிப்போம். 89 கான்கரண்ட் டு x + 3 மட்டு 4. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த வரையறை இருக்கு இல்லையா? இந்த வரையறையை பயன்படுத்தி இந்த 89 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இந்த ஃபுல் பிராக்கெட்டை இடது பக்கம் கொண்டு வரோம். அப்போ மைனஸாக மாறும். x + 3 இந்த கான்குரண்ட் இருக்கு இல்லையா? ஒருங்கிசை இது சமமாக மாறி ஈக்குவலாக மாறிடும். 4k 4 மடங்கு. இது சுருக்கிடலாமா பாருங்க. 89 மைனஸ் உள்ள பாருங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ஈக்குவல் டு 4k. இது சுருக்கிடலாமா? 89ல் 3 கழிச்சோம்னா 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4k. சுருக்கியாச்சு. therefore இந்த 86 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து என்னவா இருக்கும்னா, இங்க 4 இருக்கு இல்லையா? 4 மடங்கு ஆகும். ஆனது 4 மடங்கு ஆகும். எதோட மடங்கு? 4ஓட மடங்கு ஆகும். சரியா? இப்ப பாருங்க, எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 86 மைனஸ் 1 85. 85 4 மடங்கால 4ஆல் வகுப்படாது. 2 கொடுத்தோம்னா என்ன வரும்? 86ல் 2 கழிச்சா 84. 84 என்னவாக இருக்கும்? 4 மடங்காக இருக்கும். அப்ப எக்ஸுக்கு 2 கொடுக்க போறோம். 86 மைனஸ் எக்ஸ் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப 86 எக்ஸுக்கு பதிலாக 2 2 கழிச்சா என்ன வரும்? 84. 84 ஆனது எதோட மடங்கு? ஆனது 4 மடங்கு. 4 மடங்கு. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? therefore x ஈக்குவல் டு 2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். therefore குறைந்தபட்ச மிகைமுழு, அப்படி இல்லை தேவையான குறைந்தபட்ச மிகைமுழு. குறைந்தபட்ச மிகை முழு என்ன? மிகை முழு ஈக்குவல் டு 2. 3வது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 4வது பார்க்கலாமா பாருங்க. 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 96 கான்குரன்ஸ் x/7 மட்டு 5. மட்டு 5. இந்த வரையறையை பயன்படுத்தி நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. இந்த 96 எழுத கொண்டா மைனஸ் மாறுமா? மைனஸ் x/7 ஈக்குவல் டு இந்த இது கான்குரன்ஸ் இருக்கு இல்லையா? இது ஈக்குவலா மாறிடும். மட்டு 5 இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல 5kன்னு மாறிடும். இப்ப பாருங்க, இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய 96 மைனஸ் x/7 ஆனது எதோட மடங்கு? 5 மடங்கு ஆகும். 5 மடங்கு ஆகும். அப்போ நமக்கு எக்ஸ்க்கு பதிலா என்ன மதிப்பு பிரதியிடும் போது இது வந்து 5 மடங்கு நம்ம செக் பண்ண போறோம். பாருங்க, இந்த இடத்துல 1 பிரதியிட்டா என்ன வரும்? 1/7 என்னவா இருக்கு? பின்னமா இருக்கு. அப்ப 2 பிரதியிடுங்க, 2/7 பின்னம். 3 பிரதியிடுங்க, 3/7 வராது, 4 வராது, 5 வராது, 6. அப்ப என்னதான் வரும்? 7 தான் வரும். அப்ப 7/7னா 1, 96 மைனஸ் 1 95. 95 எதோட மடங்கு? 5 மடங்கு. அப்ப என்ன பிரதியிட போறோம்? 7 பிரதியிட போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்னு பிரதியிட போறோம். இதுல இந்த இடது பக்கம் இந்த இது பாருங்க, 96 மைனஸ் x/7. அப்ப 96 மைனஸ் போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 7/7 ஈக்குவல் டு 96 மைனஸ் 7/7னா 1, ஒரு 7 கழிச்சா என்ன வருது? 95 ஆனது எதோட மடங்கு? ஆனது 5 மடங்கு. அப்படி இல்லைன்னா 5ஆல் வகுப்படும். எப்படினாலும் எழுதலாம். 5 மடங்கு. therefore எக்ஸோட மதிப்பு என்ன? 7. 7 தான் நமக்கு தேவையான ஆன்சர். therefore குறைந்தபட்ச மிகை முழு. குறைந்தபட்ச மிகை முழு என்ன? மிகை முழு எக்ஸோட மதிப்பு எத்தனை? 7. சரியா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இது 5வது பார்க்கலாமா பாருங்க. 5வது என்ன கொடுத்துருக்காங்க? 5x கான்குரண்ட் டு 4 மட்டு 6.
இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வரையறையை பயன்படுத்தி இதை இடத்துக்கு கொண்டு வரலாமா? 5x மைனஸ் 4 ஈக்குவல் மட்டும் வந்து என்ன இங்க இது கான்குரன்ஸ் என்ன மாறிடும்? ஈக்குவலாக மாறிடும். இங்க 6 இருக்கு, அதனால 6k. therefore இந்த இடது பக்கம் இருக்கு இல்லையா 5x மைனஸ் 4 ஆனது எதோட மடங்கு? இங்க 6 இருக்கு இல்லையா, அதனால 6 மடங்கு ஆகும். 6 மடங்கு ஆகும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலா ஏதாவது நம்பரை பிரதியிடணும். வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கணும்? 6 மடங்கா இருக்கணும். 1 பிரதியிடுமா? இங்க 1 பிரதியிட 4 5 5ல 4 கழிச்சா 1 1 6 மடங்கு கிடையாது. 2 பிரதியிடலாமா? இந்த இடத்துல 2 பிரதியிட்டோம்னா 2 10 10ல 4 கழிச்சா 6 அப்ப 6 மடங்கு தான். அப்ப எது கரெக்ட்? இது எக்ஸுக்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2 பிரதியிட போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த 5x மைனஸ் 4 இதுல எக்ஸுக்கு பதிலா 2 5 இன்டூ எக்ஸுக்கு பதிலா 2 மைனஸ் 4 பெருங்க. 2 10 மைனஸ் 4 10ல 4 கழிச்சோம்னா 6 6 ஆனது எதோட மடங்கு? 6 மடங்கு தான். 6 வந்து 6 மடங்கு தான். அப்படிலாம் 6ஆல் வகுப்படும். எப்படினாலும் எழுதிக்கலாம் 6 மடங்கு. அப்போ நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு என்ன? therefore என்ன மதிப்பு பிரதிட்டோம்? 2ன்னு தான் பிரதிட்டோம். therefore குறைந்தபட்ச மிகை முழு. குறைந்தபட்ச மிகை முழு எது நமக்கு தேவையான குறைந்தபட்ச மிகை முழு? 2 தான். சரியா? ஈக்குவல் டு 2. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 3ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஆனது மட்டு 17ன் கீழ் 13 உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? முதல்ல இதை எழுதுவோம். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை எழுதுவோம், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒருங்கிசைவு கான்குரன்ஸ் மாடுல நமக்கு ஃபார்முலா என்னன்னா a கான்குரண்ட் b மட்டு n. இதான் நமக்கு நிபந்தனை. அதாவது a ஒருங்கிசைவு b மட்டு n. அதாவது ஏவை என்ன கொண்டு வகுத்தோம்னா மீதி b. சரியா? இப்ப பாருங்க, இதை எடுத்து எழுதலாமா? எக்ஸ் ஆனது எக்ஸி கான்குரன்ஸ் ஒருங்கிசைவு மட்டு 17 எது கூட ஒருங்கிசைவா இருக்கு? 13 கூட ஒருங்கிசைவா இருக்கு. 13 கூட ஒருங்கிசைவா இருக்கு. மட்டு என்னது? 17. மட்டு இதான் அவங்க கொடுத்துருக்குது. எக்ஸ் வந்து 13 கூட ஒருங்கிசைவா இருக்கு. மட்டு 17. அதாவது எக்ஸ்ன்ற நம்பரை 17 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருதா? 13 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை நம்ம கொண்டு வரணும். எதை? இந்த 7x மைனஸ் 3 இருக்குல்ல, இதை இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப என்ன செய்ய போறோம்னா முதல்ல எக்ஸை கொண்டு பெருக்க போறோம். 7 கொண்டு பெருக்க போறோம். பெருக்குமா? 7ஆல் பெருக்க. 7ஆல் இருபுறமும் பெருக்க. இருபுறமும் பெருக்க. பெருக்கலாமா? இங்க எக்ஸ் இருக்கு, 7 கொண்டு பெருக்கினா 7x கான்குரண்ட். இங்க 13 இருக்கு, 13 7 கொண்டு பெருக்க போறோம். 13 பெருக்கல் 7 பெருங்க. 7 21 கொண்டு மிச்சம் 2 7 91. இங்க எக்ஸ் இருந்துச்சு, 7 கொண்டு பெருக்கினா 7x, 13 இருக்கு, 7 கொண்டு பெருக்கினா 91 மட்டு 17. இந்த இடத்துல பாருங்க, 7x 17 கொண்டு வகுக்கும் போது மீதி 91 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இது வந்து வகுத்தி, இது வந்து மீதி. இந்த வகுத்தியை விட மீதி கம்மியா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 91 17 கொண்டு நம்ம வகுக்க போறோம். 91ல எத்தனை 17 இருக்கும்? 5 17 இருக்குமா? 5 17. எதை கொண்டு வகுக்கிறோம்? 17 கொண்டு வகுக்கிறோம். 5 17 85. மிச்சம் எத்தனை? 6. அப்போ இந்த 7x ஒருங்கிசைவா இருக்கும். எதுக்கு? இந்த மீதியை தான் எடுத்து எழுதணும். 6 மட்டு 17. மட்டு 17. இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல 7x மைனஸ் 3 வேணும். 7x கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்? மைனஸ் 3 சேர்க்க போறோம். மைனஸ் 3 இருபுறமும் சேர்க்க. மைனஸ் 3 இருபுறமும் சேர்க்க. சேர்த்துடலாமா ரெண்டு பக்கமும்? பாருங்க, 7x இருக்கு, மைனஸ் 3 சேர்த்தாச்சு. ஒருங்கிசைவு 6 இருக்கு, ஒரு மைனஸ் 3 சேர்த்துட்டோம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. மட்டு 17. சுருக்கலாமா? பாருங்க, 7x மைனஸ் 3 ஒருங்கிசைவு 6ல 3 கழிச்சா 3 மட்டு என்ன? 17.
மட்டு 17. இப்போ பாருங்க 7x மைனஸ் 3 ஆனது எதுக்கு ஒருங்கிசைவா இருக்கு? 3க்கு ஒருங்கிசைவாக இருக்கிறது. அவ்வளவுதான், கணக்கை நம்ம முடிச்சிடலாம். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஆனது என்னது 13க்கு ஒருங்கிசைவா இருக்கு. எப்போ? மட்டு 17 இருக்கும்போது. 7x மைனஸ் 3 எதுக்கு ஒருங்கிசைவா இருக்கு? 3க்கு ஒருங்கிசைவாக இருக்கிறது. அதாவது 7x மைனஸ் 3 17 கொண்டு வகுக்கும்போது மீதி என்ன வருதா? 3 வருகிறது. இதான் அவங்க கேட்டிருந்தது. therefore கீழே எழுதிடலாமா? 7x மைனஸ் 3 ஆனது எதோட ஒருங்கிசைவாக இருக்கிறது? 3 உடன் ஒருங்கிசைவாக உள்ளது. ஒருங்கிசைவாக உள்ளது. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 3ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தீர்க்க 5x ஒருங்கிசைவு 4 மட்டு 6. இந்த 5x 6 கொண்டு வகுக்கும்போது மீதி என்ன வருதா? 4 வருது. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் வரும்? எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கொடுக்கும்போது 6 கொண்டு வகுத்தா மீதி 4 வரும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல ஃபார்முலா எழுதிடுவோமா? ஏ கான்குரண்ட் அப்படின்னா ஒருங்கிசைவு, பி மட்டு என், இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இதுக்கு சமமான வடிவம் என்னன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்கே. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது இங்க பி இருக்கா, இது இடதுபுறம் கொண்டு வந்தோம்னா இந்த ஒருங்கிசை வந்து என்ன மாறிடும்? ஈக்குவலா மாறிடும். இந்த எண்ணோட மடங்கா இருக்கும். அதாவது ஏல இருந்து பிஏ கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் என்ன எதோட மடங்கா இருக்கும்? எண்ணின் மடங்காக இருக்கும். சரியா? கொடுத்து இந்த இடத்துல எழுதுங்க. 5x ஒருங்கிசைவு 4 மட்டு 6. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? இது இடதுபுறம் கொண்டு வருவோமா? இடதுபுறம் கொண்டு வந்து என்ன ஆகும்? 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு 6k. 6k. இப்ப பாருங்க, நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். எப்பா 5x இது எப்படி எழுதிருக்கோம்னா இந்த வரையறை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். என்ன செஞ்சிட்டோம்? இது இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த ஒருங்கிசை கான்குரண்ட் ஈக்குவலா மாறிடும். இந்த 6 மடங்கு 6 மடங்காக மாறிவிடும். 5x ஈக்குவல் டு 6k. அதுக்கு அடுத்து இது பிளஸ் 4 மைனஸ் 4 இங்க வந்தா பிளஸ் 4. x ஈக்குவல் டு 6k பிளஸ் 4 பை 5. இப்ப பாருங்க, நமக்கு கேவோட மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இங்கு கேவோட மதிப்பு என்னென்னலாம் இருக்க முடியும் பாருங்க. கே ஈக்குவல் டு நம்ம இது சுருக்கணும்னா அது என்ன ஆகும்? 5ஆல் வகுபடணும். பாருங்க, இதுக்கு கேக்கு பதிலா 1 கொடுக்குமா? 1 கொடுத்தோம்னா 1 6 6, 6 4 கூட்டினா 10, 10 5ஆல் வகுபடும். அப்போ முதல் நம்பர் என்னது? 1. அதுக்கு அடுத்து ஈஸியா பண்ணலாம் பாருங்க. இந்த 1 கூட ஒரு 5 கூட்டினா 6. அதுக்கு அடுத்தது 5 கூட 5 கூட்டினா 11. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 நம்பர் மட்டும் இது பண்ணுங்க போதும். இந்த இடத்துல 2 கொடுத்தா வராது, 3 கொடுத்தா வராது, 4 கொடுத்தா கூட 5, அடுத்து 6 தான் வரும். ஏன்னா நம்ம முதல் நம்பர் கூட அப்படியே 5 கூட்டி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ முதல்ல கேக்கு பதிலா 1 கொடுக்குமா? கே ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா எக்ஸோட மதிப்பு பாருங்க. எக்ஸோட மதிப்பு 6 இன்ட்டு கேக்கு பதிலா 1 பிளஸ் 4 பை 5 ஈக்குவல் டு 1 6 பிளஸ் 4 பை 5. 6 4 10, 10 பை 5. அப்போ 4 5, 2 10. அப்போ 2 தான் நமக்கு தேவையான முதல் ஆன்சர். அதுக்கு அடுத்தது கேக்கு என்ன கொடுக்கணும்? 6 கொடுக்க போறோம். 6 எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு கேக்கு பதிலா 6 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 6 யாரும் பெருங்க. 6 36 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 36ஐயும் 4ஐயும் கூட்டினா 40, 40 பை 5 கேன்சல் பண்ணுங்க. 1 5 5, 8 5 40. அப்போ 8. ரெண்டாவது ஆன்சர் 8. அதுக்கு அடுத்தது கேக்கு பதிலாக 11 கொடுக்க போறோம். 11 கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு கேக்கு பதிலாக 11 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5 ஈக்குவல் டு 6 11 66 பிளஸ் 4 அப்படியே வந்துடும் பை 5. 66ஐயும் 4ஐயும் கூட்டினா 70 பை 5 கேன்சல் பண்ணுங்க. 1 5 5, 14 5 70. அப்போ ஆன்சர் என்ன? 14. போதும், 3 இது கண்டுபிடிச்சிட்டா போதும். நிறைய கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது 16 கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம். இது மட்டும் போதும். therefore சாத்தியமான எக்ஸின் மதிப்புகள், சாத்தியமான
அப்படி இல்லை தீர்வுகள் கூட எழுதிங்க. தீர்வுகள் என்னென்ன இருக்கலாம்? தீர்வுகள்னா எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு முதல் மதிப்பு 2 வரும், அதுக்கடுத்து 8 வரும், அதுக்கடுத்து 14 வரும், அதுக்கடுத்து இன்னும் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம முதல் 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 3ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தீர்க்க 3x - 2 ஒருங்கிசைவு 0 மட்டு 11. இந்த எக்ஸோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சாத்தியமான எல்லா மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபார்முலா எழுதுவோமா பாருங்க. a ஒருங்கிசைவு b அப்படின்னா a கான்கரண்ட் b மட்டு என்னது n, அதாவது ஏவை என்ன கொண்டு வகுக்கும் போது மீதி b. இதை நம்ம வரையறைப்படி எப்படி எழுதலாம்னா a மைனஸ் b ஈக்குவல் டு nkன்னு எழுதலாம். இது வந்து வரையறை. இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கை இது பண்ண போறோம். முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுங்க. 3x - 2 கான்குரண்ட் அல்லது ஒருங்கிசைவு எதுக்கு 0க்கு மட்டு 11. இப்போ இதை நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்ற போறோம். அப்போ என்ன செய்யணும்னா இதை இடது கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். 3x -2 இருக்கு. இதை இடது கொண்டு வந்தா -0 மாறும். இந்த அந்த கான்குரண்ட் இருக்கு இல்லையா, ஒருங்கிசைவு என்ன மாறும்? ஈக்குவலா மாறிடும். இங்க n இருந்துச்சு, nkன்னு போட்டோம். இங்க 11 இருக்கு, அதனால 11kன்னு எழுதணும். சரியா? இது சுருக்கலாமா பாருங்க. 3x இந்த -0ல எதுவும் ஆக போறதுல விட்டுடலாம். ஈக்குவல் டு 11k. இது என்னது? -2. இங்க வந்து என்ன மாறும்? +2 மாறும். இப்ப x ஈக்குவல் டு x நமக்கு வேணும் 11k +2. இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இப்ப பாருங்க, நமக்கு இதுல இருக்கக்கூடிய கேவோட மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப கேவோட மதிப்பு என்னென்ன இருக்கலாம் செக் பண்ணுவோமா? கேக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி எதால வகுப்படணும்? 3ஆல் வகுப்படணும். 1 கொடுங்க. 1 கொடுத்தோம்னா 1 11 11, 11 2 கூட்டினா 13, 13 3ஆல் வகுப்படாது. 2 கொடுக்குமா? 2 கொடுத்தோம்னா 2 11னா 22, 2 கூட்டினா 24, 24 3ஆல் வகுப்படும். அப்ப கேக்கு முதல் மதிப்பு என்னதான் வரும்? 2 தான் வரும். அடுத்து என்ன செஞ்சீங்கன்னா இந்த 2 கூட இந்த வகுத்தி 3 இருக்குல்லையா, அதை கூட்டுங்க. 2 3 5. அதுக்கு இந்த 5 கூட 3 கூட்டு எழுதிங்க 8. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கேக்கு பதிலா 2 5 8 பிரதிட்டு எக்ஸுக்கு 3 ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 3 கண்டுபிடிச்சா போதும். முதல்ல கேக்கு 2 பிரதிடுவோமா பாருங்க. k ஈக்குவல் டு 2. அப்ப x ஈக்குவல் டு என்ன இருக்கு? 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலா 2 +2 அப்படியே வந்துடும். பை 3 ஈக்குவல் டு 11 2 22. இந்த +2 அப்படியே வந்துடும். பை 3 2 கூட்டுங்க. 22 2 கூட்டினா 24 பை 3 கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, 8 3 24. அப்போ முதல் ஆன்சர் 8. சரியா? அதுக்கு அடுத்தது கேக்கு பதிலாக என்ன பிரதியிட போறோம்? 5 பிரதியிட போறோம். 5 பிரதிட்டோம்னா x ஈக்குவல் டு 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலாக 5 +2 அப்படியே வந்துடும். பை 3 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 11 5 55 +2 அப்படியே வந்துடும். பை 3 55 2 கூட்டினா 57 பை 3 கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 19 3 57. அப்ப இங்க என்ன வந்துடும்? 19 வந்துடும். இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிருவோமா? என்ன பிரதியிடணும்? கேக்கு வந்து 8 பிரதியிட போறோம். 8 பிரதியிட்டோம்னா x ஈக்குவல் டு 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலா 8. சரியா? இது பிராக்கெட் 11 பிராக்கெட் 8 +2 பை 3 ஈக்குவல் டு 11ஐயும் 8ஐயும் பெருக்குனா 88 +2 அப்படியே வந்துடும். இந்த பை 3 அப்படியே வந்துடும். 88ஐயும் 2ஐயும் கூட்டினா 90 பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9, இந்த 0 அப்படியே வந்து அப்ப எத்தனை? 30. 3 மதிப்புகள் போதும். therefore தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு எழுதிடலாமா? therefore தீர்வுகள் என்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்புகள் முதல் மதிப்பு என்ன? 8 வரும். அதுக்கு அடுத்து 19 வரும். அதுக்கு அடுத்து 30 வரும். இன்னும் ஆன்சர் இருக்கு, போய்கிட்டே தான் இருக்கும். சரியா? இது மட்டுமே நமக்கு போதுமானது. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன?
முற்பகல்னு இப்ப காலையில 7 மணிக்கு பிறகு 100 மணி நேரம் கழிச்சு மணி என்ன? அதான் கணக்கு. சரியா? அதாவது காலையில 7 மணி 100 மணி நேரம் கழிச்சு மணி என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. இந்த முற்பகல நம்ம என்ன மாத்திக்கலாம்? ரயில்வே நேரமா மாத்தலாமா? முற்பகல் 7 அப்படின்னா ரயில்வே நேரத்துல என்னதான் வரும்? 7 மணி தான். 7 மணி தான். சரியா? இப்ப பாருங்க. நமக்கு என்ன பயன்பட போகுதுன்னா மட்டு ஒருங்கிசைவு தான் நமக்கு இதாக போகுது. பாருங்க. ஏ ஒருங்கிசைவு பி மட்டு என் இதுதான் நமக்கு இங்க பயன்பட போகுது. இப்ப பாருங்க மணி என்ன? 7 மணி. எத்தனை மணி நேரம் கழிச்சு? 100 மணி நேரத்துக்கு பிறகு. பிறகு அப்படின்னா பிளஸ் பண்ணணும். 100 மணி நேரத்துக்கு பிறகு. மட்டு ஒருங்கிசை எதுக்கு வந்து ஒருங்கிசைவா இருக்கும்? இந்த பிக்கு தான் ஒருங்கிசைவா இருக்கும். மட்டு வந்து என்ன அப்படின்னா 24. ஏன் 24 அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதனால 24. சரியா? இப்ப பாருங்க 7 100 கூட்டினா 107 ஒருங்கிசைவா இருக்கும். எதுக்கு? பி மட்டு 24. இப்ப பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா 107 24 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருதா? பி வருதா? அப்ப 107 24 கொண்டு வகுத்ததுக்கு பிறகு மீதி என்ன வருதோ அதுதான் பியோட மதிப்பு. வகுக்கலாமா? பாருங்க எதை வகுக்க போறோம்? 107 வகுக்க போறோம். எதை கொண்டு? 24. 4 24 96. மைனஸ் பண்ணுங்க. 7ல 6 கழிச்சா 1, 10ல 9 கழிச்சா 1, 11. அப்போ 107 வந்து ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? மீதி. மீதி என்ன? 11க்கு. மட்டு 24. சரியா? அப்ப பியோட மதிப்பு என்ன பாருங்க? பியோட மதிப்பு 11. பியோட மதிப்பு 11 மணி. 11 மணி. அப்ப இது 11 மணினா முற்பகலா பிற்பகலா? அதை நம்ம முடிவு பண்ணோம். தேர்ஃபோர் 11 மணி அப்படின்னா இது வந்து என்னதான்? முற்பகல் தான். அப்போ முற்பகல் 11. முற்பகல் 11. அதாவது காலையில 7 மணிக்கு பிறகு 100 மணி நேரம் கழிச்சு மணி என்ன? 11. முற்பகல் 11 தான். சரியா? பகல் 11 மணி தான். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 3ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? முன்பு முன்னால வரணும். முன்னால நம்ம மைனஸ் பண்ணணும். முதல்ல இந்த பிற்பகல் இருக்கு இல்லையா? இந்த பிற்பகல் 11 மணிய நம்ம என்ன மாத்திக்கலாம் அப்படின்னா ரயில்வே நேரமா மாத்திக்கலாமா? பிற்பகல் அப்படின்னா நைட்டு. சரியா? அப்ப இந்த 11 கூட எதை கூட்டணும்? 12 மணி நேரத்தை கூட்டினா என்னது? 23 மணி. இது வந்து என்ன மாறிடும்? ரயில்வே நேரம். சரியா? ரயில்வே நேரம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நம்ம மாத்திக்கணும். இப்ப பாருங்க நம்ம எதை பயன்படுத்த போறோம்? மட்டு ஒருங்கிசைவு. ஏ ஒருங்கிசைவு பி மட்டு என். இந்த இடத்துல ஏன்றது என்னது? 23. எத்தனை மணி நேரத்துக்கு முன்பு? 15 மணி நேரத்திற்கு முன்பு. முன்னால்னா மைனஸ் பண்ண. எதை மைனஸ் பண்ணா? 15 மைனஸ் பண்ணா இது ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? பிக்கு. இங்க மட்டு வந்து என்ன அப்படின்னா 24. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்ப பாருங்க 23ல 15 கழிச்சா 8. எதுக்கு ஒருங்கிசைவா இருக்கு? பிக்கு ஒருங்கிசைவா இருக்கு. மட்டு 24. இப்ப என்ன செய்யணும்? 8ஐ 24 கொண்டு வகுத்து மீதி வரும். அந்த மீதி தான் என்னது? பியோட மதிப்பு. இப்ப பாருங்க 8 24 கொண்டு வகுக்க போறோம். 8ஐ 24 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப 0. இந்த 0 24 பேருக்கு தான் உள்ள எழுதுவோம் 0. அப்ப என்ன வந்துருச்சு? 8 வந்துருச்சு. அப்ப 8 வந்து ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? 8க்கு. எப்போ அப்படின்னா மட்டு 24. அதாவது 8ஐ 24 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது? 8 வருது. இதான் உங்களுக்கு வகுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்ப பியோட மதிப்பு என்ன? தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு 8. சரியா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 8 மணி இல்லையா? 8 மணி. இது வந்து என்னது? ரயில்வே நேரம். சாதாரண நேரமா மாத்தா 8 மணினால என்னவா தான் இருக்கும்? 8 மணி தான். ஆனா எப்போ? பிற்பகலா முற்பகலா? முற்பகல். காலையில 8 மணி தான். சரியா? 8 மணி என்னது? முற்பகல். இதான் என்னது? நமக்கு தேவையான நேரம். அதாவது பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்துக்கு முன்பு நேரம் என்ன? 8 மணி முற்பகல். காலையில 8 மணி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம்
அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 3ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? என்ன கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? அதுக்கு அடுத்த 45வது நாள் என்ன கிழமையா இருக்கும்? அவர் மாமா எந்த கிழமையில வருவார்? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கிழமைகள் அப்படின்னாலே 7 நாட்கள் இல்லையா? ஞாயிறுல இருந்து சனி வரைக்கும் நம்ம எண்கள் கொடுத்துட்டோம் பாருங்க. ஞாயிறுனா 0, திங்கள்னா 1, செவ்வாய்னா 2, புதன்னா 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6 நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் நம்மள 0ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரமா 7 நாட்கள். அப்ப 7 கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன வரலாம்? 6 வரும், 5 வரும், 4 வரும், 3, 2, 1, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம 0ல ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? இப்ப பாருங்க, நம்ம இந்த இடத்துல எதை பயன்படுத்த போறோம்னா மட்டு ஒருங்கிசைவு தான் பயன்படுத்த போறோம். பாருங்க, ஏ மட்டு ஒருங்கிசைவு பி மட்டு என். இதான் ஃபார்முலா. இப்ப பாருங்க, நம்ம ஆரம்பிக்கலாமா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு என்ன நம்பர்? 2. சரியா? அப்ப 2. மாமா எப்ப வரதா சொல்லியிருக்காங்க? 45 நாட்களுக்கு பிறகு. அப்ப பிளஸ். அப்ப பிளஸ் 45. ஒருங்கிசைவு பி அப்படியே இருக்கட்டும். இங்க மட்டு எண் வந்து என்னது? 7. ஏன் 7 அப்படின்னா வாரத்தோட நாட்கள் 7. அதனால இந்த இடத்துல 7 போட்டாச்சு. இப்ப பாருங்க, 2 கூட்டுவோமா? 2ஐயும் 45 கூட்டினா 47. ஒருங்கிசைவா இருக்கும். எதுக்கு? பிக்கு. மட்டு 7. இப்ப பாருங்க, 47 எதை கொண்டு வகுக்க போறோம்? 7 கொண்டு வகுக்க போறோம். 6 7 42. கழிச்சிட்டோம்னா 5. அப்போ 47 வந்து ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? மீதி 5க்கு. எப்போ அப்படின்னா மட்டு 7ஆக இருக்கும் போது. அப்ப பாருங்க, பியோட மதிப்பு என்ன? பி இருக்க இடத்துல நமக்கு 5 வந்திருக்கு. அப்ப 5 வந்து எந்த கிழமை பாருங்க? வெள்ளிக்கிழமை இல்லையா? அப்போ மாமா என்று வருவார். மாமா வெள்ளிக்கிழமை வருவார். வெள்ளிக்கிழமை வருவார். சரியா? வெள்ளிக்கிழமை வருவார். என்ன கிழமை வருவாரு? வெள்ளிக்கிழமை வருவார். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 3ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் 2ன் அடுக்கு n பிளஸ் 6 × 9ன் அடுக்கு n ஆனது 7ஆல் வகுபடும் என நிறுவுக. இங்க பாருங்க, 2ன் அடுக்கு n பிளஸ் 6 × 9ன் அடுக்கு n இருக்கா? இந்த எண்ணுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? மிகை முழு எண் நம்ம கொடுக்கலாம். மிகை முழு எண் கொடுத்தா, மிகை முழு என்ன? 0 எழுது கொடுக்கலாம். 0 கொடுத்தாலும் சரி, 1 கொடுத்தாலும் சரி, 2 3 4 5 என்ன கொடுத்தாலும் சரி, வரக்கூடிய எண் எதால் வகுபடுமா? 7ஆல் வகுபடும்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? இதுக்கு நம்ம என்ன பயன்பட போகுது அப்படின்னா ஏ கான்குரண்ட் பி, அதாவது ஏ ஒருங்கிசைவு பி மட்டு என். இதுதான் நமக்கு இந்த இடத்துல பயன்பட போகுது. இப்ப பாருங்க, இதுல 2 உறுப்பு இருக்கு. 2ன் அடுக்கு n இது ஒரு உறுப்பு, 6 × 9ன் அடுக்கு n ஒரு உறுப்பு. நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாமா? முதல்ல 2 வந்து எதுக்கு ஒருங்கிசைவா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஏதோ ஒரு இதுக்கு ஒருங்கிசைவா இருக்கு. இங்க மட்டு வந்து என்ன அப்படின்னா 7. சரியா? 7. இதான் என்னது? மட்டு. இப்போ 2ஐ 7 கொண்டு வகுத்து மீதியை கண்டுபிடிக்க போறோம். 2ஐ 7 கொண்டு வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்ப ஈவு வந்து என்னது? 0. 0 7 பெருக்குங்க, என்ன வந்துடும்? 0. 0 7 பெருக்குனா 0. அப்ப கழிச்சிட்டா 2. அப்போ 2 வந்து எதுக்கு ஒருங்கிசைவாக இருக்கும்? 2க்கே ஒருங்கிசைவாக இருக்கும். எப்போ? மட்டு 7ஆக இருக்கும் போது. இங்க பாருங்க, 2ஓட அடுக்கு n இருக்கு. அப்ப 2 பக்கமும் அடுக்குல n எடுத்துக்கலாமா? பாருங்க, 2ன் அடுக்கு n ஒருங்கிசைவு 2ன் அடுக்கு n மட்டு 7. சரியா? இது 1ன்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, 9 எடுத்துக்கலாமா? பாருங்க, 9 ஒருங்கிசைவா இருக்கு. ஏதோ ஒரு நம்பருக்கு ஒருங்கிசைவா இருக்கு. நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். எப்போன்னா மட்டு 7ஆக இருக்கும் போது. இப்போ 9 7 கொண்டு வகுக்கும் போது என்ன வருதோ அதான் என்னது? ஒருங்கிசைவு. 9 7 கொண்டு வகுக்கிறோம். என்ன வரும்? 1 7 7. மிச்சம் எத்தனை? 2. அப்போ 9 வந்து ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? 2க்கு.
எப்போன்னா மட்டு 7ஆக இருக்கும்போது. அதாவது 9ஐ 7 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது? 2 வருகிறது. இந்த இடத்துல 9க்கு அடுக்கு என்ன இருக்கு? n இருக்கா? அப்ப என்ன செஞ்சிடலாம்? 9ன் அடுக்கு n ஒருங்கிசைவு 2ன் அடுக்கு n. 2 பக்கமும் என்ன செஞ்சிட்டோம்? n நம்ம சேர்த்துட்டோம். இங்க என்ன வரும்? மட்டு 7 வரும். இது வந்து 2வது இது. இப்ப பாருங்க, இந்த கொடுத்து இந்த இடத்த அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 2ன் அடுக்கு n 2ன் அடுக்கு n பிளஸ் 6 இன்ட்டு 9ன் அடுக்கு n ஒருங்கிசைவு. பாருங்க 2ன் அடுக்கு என்னோட மதிப்பு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன? 2ன் அடுக்கு n மட்டு 7 பிளஸ் இந்த 6 அப்படியே வந்துடும் பெருக்கல் 9ன் அடுக்கு என்னோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 2ன் அடுக்கு n மட்டு 7. சரியா? இப்ப பாருங்க, இந்த 2 உறுப்புலையும் எது பொதுவா இருக்கு பாருங்க. 2ன் அடுக்கு n மட்டு 7 பொதுவா இருக்கு. அதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? வெளியே கொண்டு போயிடலாம். இதை வெளியே கொண்டு போயிட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். பிளஸ் இந்த இடத்துல இதை வெளியே கொண்டு போயிட்டா என்ன இருக்கும்? இங்க 6 இருக்கும். வெளியில என்ன இருக்கு? 2ன் அடுக்கு n மட்டு 7 இருக்கிறது. சொன்னது புரிஞ்சுதா பாருங்க. இந்த 2ன் அடுக்கு n மட்டு 7 வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 பிளஸ் போட்டாச்சு. இந்த 2ன் அடுக்கு n மட்டு 7 வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல எனக்கு 6 மட்டும் இருக்கும். இப்ப பாருங்க, ஒருங்கிசைவு 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7 2ன் அடுக்கு n மட்டு 7. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வேணா ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா வேணா போட்டுங்க, தப்பு கிடையாது. சரியா? இப்போ இந்த இடத்த பாருங்க, என்ன செய்யறோம்? இத 7 கொண்டு வகுக்கும் போது மீதி 7 வருமா? மீதி 7 வராது, அதை விட கம்மியா தான் வரும். அப்ப என்ன செய்யணும்னா 7 இந்த 7 இருக்கா, 7 கொண்டே வகுக்க போறோம். 1 7. அப்ப என்ன வந்துடும்? 0 வந்துடும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஒருங்கிசைவு, அதாவது இந்த பக்கம் என்ன இருக்கு பாருங்க, 2ன் அடுக்கு n பிளஸ் 6 இன்ட்டு 9ன் அடுக்கு n. இத 7 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருதா? 0 வருகிறது. 2ன் அடுக்கு n மட்டு 7. சரியா? அப்ப பாருங்க, இத 7 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. மீதி 0 வந்துச்சுன்னா இது எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும். அப்ப நீங்க என்ன எழுதிக்கலாம்? 2ன் அடுக்கு n பிளஸ் 6 இன்ட்டு 9ன் அடுக்கு n ஆனது எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும் நீங்க எழுதிக்கலாம். அப்படி இல்லை நீங்க இந்த ஸ்டெப் எழுத வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டெப்பை எழுதாம பாருங்க. இது வந்து எதோட மடங்கா இருக்கு? 7ன் மடங்கா இருக்கா? 7ன் மடங்கா இருக்கிறதுனால இது வந்து எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும் கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப்பை கூட நீங்க கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டா போதும். therefore 2ன் அடுக்கு n பிளஸ் 6 இன்ட்டு 9ன் அடுக்கு n ஆனது எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும். 7ஆல் வகுப்படும். சரியா? ஏன்னா 7ன் மடங்கா இருக்கு, அதனால 7ஆல் வகுப்படும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனா இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்க எழுதிட்டா போதும். சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 3ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2ன் அடுக்கு 81ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி காண்க. என்னவா? 2ன் அடுக்கு 81, 2ஐ 81 தடவை எழுதி பெருக்கி வர்ற ஆன்சரை 17 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரு. நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இதுக்கே சரியா போயிடும். அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு எது பயன்படுனா மட்டு ஒருங்கிசைவு கான்குரண்ட் மாடுலோ தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, நமக்கு மட்டு ஒருங்கிசைவு A, ஒருங்கிசைவு B, மட்டு N, இதுதான் நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. இப்ப பாருங்க, திடீர்னு நம்ம 2ன் அடுக்கு எதை கொண்டு வர முடியாது? 81 கொண்டு வர முடியாது. அப்ப கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாமா? 2ன் அடுக்கு 9 எதுக்கு ஒருங்கிசைவா இருக்குன்னு தெரியல, அதை Bன்னு எடுத்துக்கலாம். மட்டு என்னன்றது என்னது? 17. இப்ப பாருங்க, 2ன் அடுக்கு 9 அப்படின்னா எத்தனை? 512. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9. இதை பெருக்கலாமா? 2 4 4 8 8 16 16 32 32 64 64 128 128ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 256. 256 2ஐயும் பெருக்குனா 512. அப்போ
2 அடுக்கு 9னா 512. இந்த 512 எதை கொண்டு வகுக்கணும்? 17 கொண்டு வகுத்து இங்க மீதியை நம்ம எழுதணும். எழுதலாமா? பாருங்க 17 கொண்டு வகுக்க போறோம். எத்தனை 17 வரும்? 3 17 வருமா? 3 17 51. கழிச்சிட்டா 0. இந்த 2 என்ன வந்துரும்? கீழே இறக்கிடுவோம். 2 என்ன செய்ய முடியாது? 17 கொண்டு வகுக்க முடியாது. இங்க 0 சேர்த்துருவோம். 17ஐயும் 0வையும் 17ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 0 தான் வரும். 2. அப்ப மீதி எத்தனை? 2. அப்போ 2 அடுக்கு 9, அதாவது 2 அடுக்கு 9னா 512. 512 17 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன? 2 மட்டு 17. மட்டு 17. சரியா? நம்ம 2 அடுக்கு 9 தான் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? 2 அடுக்கு 81 வேணும். அப்போ 2 பக்கமும் அடுக்குல 9 எடுக்க போறோம். பாருங்க 2 அடுக்கு 9, இதோட அடுக்கு 9, ஒருங்கிசைவு 2 அடுக்கு 9. 2 அடுக்கு 9. 2 பக்கம் என்ன செஞ்சிட்டோம்? அடுக்குல 9 சேர்த்துட்டோம். மட்டு 17. மட்டு 17. இப்ப பாருங்க 2 அடுக்கு அடிமான ஒன்று தான் 2 அடுக்கு. அப்ப 2 அடுக்குலையும் பெருக்கணும். 9 9 81. ஒருங்கிசைவு 2 அடுக்கு 9 என்னது? 512. மட்டு 17. மட்டு 17. 2 அடுக்கு 81. ஒருங்கிசைவு இங்க என்ன இருக்கு? 17 கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன வரணும்? 17 விட சிறிய எண் தான் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 512 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இந்த 512 17 கொண்டு வகுத்துட்டு மீதியை மட்டும் எடுத்துடலாம். இங்க வகுத்துருக்கும் பாருங்க 512 17 கொண்டு வகுத்தா மீதி என்ன? 2. அப்ப இந்த இடத்துல 2 மட்டு 17 கணக்கு முடிஞ்சது. இப்ப பாருங்க 2 அடுக்கு 81 17 கொண்டு வகுக்கும் போது மீதி என்ன வருது? 2 வருகிறது. இதான் என்னது? நமக்கு தேவையான மீதி. therefore தேவையான மீதி என்ன? தேவையான மீதி 2 ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2 3ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4 மணி 30 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்துல சென்னையிலிருந்து லண்டன் போறதுக்கு 11 மணி நேரம் ஆகுது. விமானம் எப்ப கிளம்புதுன்னா ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு கிளம்புது. சரியா? சென்னையோட நேரம் எப்படி இருக்குன்னா 4.5 மணி நேரம் அதிகமா இருக்கும். எதை விட? லண்டனை விட. அப்ப லண்டன்ல தரையிறங்கக்கூடிய நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம இந்திய நேரம் தரையிறங்கக்கூடிய நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து என்ன செஞ்சிட வேண்டியதா? 4.5 மணி நேரத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு லண்டன் நேரம் கிடைச்சிடும். ஏன்னா லண்டன்ல 4.5 மணி நேரம் கம்மியா இருக்கும், நமக்கு 4.5 மணி நேரம் அதிகமா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க நமக்கு எதை பயன்படுத்த போறோம் அப்படின்னா மட்டு ஒருங்கிசை தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஃபார்முலா என்ன? A கான்குரண்ட் B. அதாவது A ஒருங்கிசைவு B மட்டு N. மட்டு N. சரியா? இப்ப பாருங்க நமக்கு எத்தனை மணிக்கு விமானம் கிளம்புது? 23:30க்கு கிளம்புது. இது கூட என்ன செய்யணும்? பயண நேரத்தை கூட்டணும். பயண நேரம் எவ்வளவு? 11 மணி நேரம். இது ஒருங்கிசை இருக்கும். எதுக்கு? பிக்கு ஒருங்கிசை எடுத்துக்கலாம். மட்டு இங்க மட்டு என்னோட மதிப்பு என்ன? 24. ஏன் 24 அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதனால என்னோட மதிப்பு 24. இப்ப இது கூட்டலாமா? இது கூட்டினா என்ன வரும் பாருங்க. 34 வருமா? 34.30 கூட்டி காமிக்கட்டுமா? 23.30 எதை கூட்ட போறோம்? 11 கூட்ட போறோம். 11 என்ன அர்த்தம்? 11.00 அர்த்தம். கூட்டுங்க. 0 3 4 3. அப்போ 34 30 ஒருங்கிசைவா இருக்கும். எதுக்கு? பிக்கு மட்டு 24. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 34.30 வகுக்கணும். எதை கொண்டு? 24 கொண்டு வகுக்க போறோம். எத்தனை 24? ஒரே ஒரு 24 தான். ஒரு 24 24. 34 24 கழிச்சா 10. இந்த இது அப்படியே அப்போ 10 30. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 34.30 ஒருங்கிசைவா இருக்கு. எதுக்கு? மீதிக்கு. மீதி என்ன? 10 30. எப்போ? மட்டு 24. அப்போ இந்த 10 30 தான் என்னது?
லண்டன்ல அந்த விமானம் தரையிறங்கக்கூடிய நேரம். இந்த 10:30 என்ன அப்படின்னா இந்திய நேரம். நமக்கு என்ன வேணும்? லண்டன் நேரம் வேணும். அதை எழுதிடலாமா? therefore விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம். விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம். தரையிறங்கும் நேரம் என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த எந்த நேரம்? இந்திய நேரம் இருக்கு இல்லையா? 10:30 இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4:30 மைனஸ் பண்ணணும். ஏன்னா அங்க 4:30 மணி நேரம் கம்மியா இருக்கும். அப்ப 10:30 4:30 கழிச்சுனா எவ்வளவு? 6. அப்போ 6 மணி. அப்ப லண்டன் நேரப்படி அங்க மணி எத்தனை? 6. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.